ஹே கைஸ், வெல்கம் பேக் டு எம்விஸ் அக்வாரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட 5 feet மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க். இந்த டேங்க்கை வந்து பில்ட் பண்ண நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எல்லாத்துக்கான டீட்டெயில்ஸும் சொல்ல போகிறேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, நான் இந்த டேங்கை பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து டேங்க் எவ்வளோ ஆச்சு, வேவ் மேக்கர் எவ்வளோ ஆச்சு, ஃபில்ட்ரேஷனுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்க, ஃபிஷ்ஷஸ் எவ்வளோ, அந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் என்கிட்ட யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி கொஷின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாமே ஃபில்ட்ரேஷன் எல்லாமே சேர்த்து எவ்வளோ நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி எல்லாத்தையும் பிரேக் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ இது எல்லாமே நானே பண்ணனால எனக்கு எல்லாத்தோட ப்ரைஸும் தெரியும். அண்டு நான் வந்து ரொம்ப ஹையாக ஸ்பெண்ட் பண்ணாமல் பட்ஜெட்டில் தான் இந்த டேங்கை செட் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப ஹையாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்காது. இந்த மாதிரி பட்ஜெட்டில் உங்களோட ட்ரீம் டேங்க் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் செட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்படுறவங்களுக்கு என்னோட இந்த டேங்க் மேக்கிங் வீடியோவிலேருந்து எல்லா செட்டப் வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஃபிஷ் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நான் ரெகுலராக போடுறது எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேங்க்கு செய்யறதுக்கு கிளாஸ், நான் வந்து 12 mm கிளாஸஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே. அண்ட் தென் மேலே வந்து 3 வந்து பிரேசிங் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இங்கே வந்து கீழே பாட்டமில் 4 பிரேசிங் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரண்ட் கிளாஸும் பேக்கில் இருக்க கிளாஸும் 5 feet in length. அண்ட் சைடில் இருக்க 2 கிளாஸுமே 2 feet லென்த். ஹைட்டு எல்லாமே 2 feet. கீழே இருக்க பாட்டம் கிளாஸும் 5 feet. ஸோ இது 5 into 2 into 2 அந்த லென்த்து டேங்க். ஸோ இந்த கிளாஸ் எல்லாம் சேர்த்து இந்த பிரேசிங் கிளாஸும் சேர்த்து அண்ட் அது கூட இதை வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணி தான் வாங்கணும். ஸோ தட் இந்த சிலிக்கான் ஒட்டும் போது அப்போ தான் நல்லா ஒட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணி இந்த கிளாஸ் நம்மளுக்கு ரேட் வந்தது 6200 rupees ஆச்சு. சாரி 6000 ஆச்சு. 400 rupees நான் வந்து க்ளூக்கு ஸ்பெண்ட் பண்ணேன், சிலிக்கான். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டேங்க் மேக் பண்ணனால சிலிக்கான் க்ளூ சரியாக ஒட்ட தெரியல, மீன்ஸ் ப்ராப்பராக ஒட்ட தெரியல. அதனால் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னால நம்மளே பண்ணனால இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்குது. ஸோ பரவாயில்ல அது இப்போதைக்கு. அண்ட் தென் நம்ம வந்து க்ளூக்கும் டேங்க்குக்கும் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ண ருபீஸ் வந்து 6400 rupees ஆச்சு இது எல்லாமே பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த மோட்ரு பம்புக்கு போகலாம். அங்கே நான் வந்து வேறு ஒரு மோட்ரு பம்ப் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது தான் நான் யூஸ் பண்ணி இருந்தேன். பட் அது என்ன ஆச்சுன்னா, நான் கீழே வச்சப்போ இந்த டர்ட் எல்லாமே அதில் போகல. பிகாஸ் இது வந்து நம்ம பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ் வச்சுருக்கனால இங்கே கீழே இருக்க டர்ட்லாம் பெருசாக இருக்குது. அந்த மோட்ரு பம்பில் அடைச்சிட்டு தண்ணி ஸ்லோவாகிடுது. அதனால் நான் வந்து வேறு ஒரு புது மோட்ரு பம்ப் இதுக்குன்னு வாங்கியிருக்கேன். இந்த மோட்ரு பம்ப் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 900 rupees ஆச்சு. இது டாப் ஃபில்டருக்கு யூஸ் பண்ணுற மோட்ரு. ஸோ தட் இது 900 rupees ஆச்சு. நான் அதோட மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ தட் அந்த வாட்டர் ஃப்ளோ வந்து இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்கிறனால. அரோனா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அரோனா இன்னும் பழகலை இந்த டேங்க்கில். அது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ரொம்ப ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுது. லைட்டு போட்டு வைக்கல நான், அதனால் இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபில்ட்ரேஷன் முடிச்சிட்டோம் மோட்ரு. அண்ட் தென் நம்ம பயோமீடியாஸ் அண்ட் ஃபில்ட்ரேஷன் மேலே வந்து இது வந்து உள்ளே வந்து செராமிக் ரிங், ஸ்பாஞ்சு அண்ட் தென் அந்த ப்ரோக்கன் பாட்ஸ் இது எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த கண்டெய்னர், இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு வந்து ஒரு 1000 rupees ஆகிடுச்சு. இந்த கண்டெய்னர் மட்டும் 350, செராமிக் ரிங்ஸே நான் ஒரு 700 rupees, சாரி 650 என்னமோ வாங்கினேன். ஸோ இந்த கண்டெய்னர் இது மொத்தமாக உள்ளே இருக்கிறது எல்லாமே நான் ஆல்ரெடி வச்சுருந்ததும் கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டனால இது வந்து ஒரு 1000 rupeesக்குள்ளே என்னால் முடிக்க முடிஞ்சுது. இது வந்து எனக்கு ஒரு நல்ல கேனிஸ்டர் ஃபில்டரோடு இது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது. பிகாஸ் நீங்கள் ஒரு கேனிஸ்டர் ஃபில்ட்ரு இந்த பவரில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து எப்படியோ உங்களுக்கு 7000 6000 வெறும் கேனிஸ்டர் ஃபில்டரே சொல்லுவாங்க. ஸோ நான் 1000 rupeesல ஒரு DIY கேனிஸ்டர் ஃபில்டர் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் இந்த டேங்க் வந்து நீங்கள் இந்த சைஸ் டேங்க்லாம் நீங்கள் நல்லா வாங்கணுன்னா அது ஒரு 10,000 மேலே போயிடும். ஸோ நம்ம இப்போது டேங்க், மோட்ரு பம்ப், கேனிஸ்டர், சாரி டாப் ஃபில்டர் நம்ம பண்ணதை முடிச்சிட்டோம். அண்ட் தென் இந்த வேவ் மேக்கர், இது வந்து பர் ஹாருக்கு 7500 liters ப்ரெஷர் கொடுத்து தள்ளும் தண்ணியை. நீங்களே பாருங்கள், நல்லா ஃபோர்ஸாக தான் இருக்குது. வேவ் மேக்கர் ஏன் யூஸ்ஃபுல், இந்த வேவ் மேக்கர் ஏன் நம்ம டேங்க்குக்கு போடணும்னு சொல்லி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன்.
நீங்கள் அதுவும் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களுக்கு தெரியும் வேவ் மேக்கரோட யூஸ்ஃபுல் எவ்வளோ முக்கியம் இந்த டேங்க்லன்னு சொல்லி. அண்ட் இந்த வேவ் மேக்கர் 900 ருபீஸ் ஆச்சு. இது சோபோ கம்பெனியில் சேர்ந்த வேவ் மேக்கர். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கிராவல் சப்ஸ்டேட்டுக்கு போகலாம். இதை வந்து பிளாக் சாண்டுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த சப்ஸ்டேட் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1200 ருபீஸ் ஆச்சு. ஸோ நான் இதில் வந்து ஒரு 60 kg சப்ஸ்டேட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பிளாக் சப்ஸ்டேட் இது வந்து இருக்கிறதுல இதுதான் சீப். ஸோ இது 1200 சீப்பான்னு கேட்காதீங்க. பட் இவ்வளோ பெரிய டேங்க்குக்கு நீங்கள் சப்ஸ்டேட் யூஸ் பண்ணுறப்போ இதுதான் சீப். நிறைய பேர் பிளாக் சாண்ட், ஒயிட் சாண்ட், இதெல்லாம் அக்வாரியம் சாண்ட், அந்த ப்ரௌன் சாண்ட், ஒயிட் சாண்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் இதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நம்ம இதை தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் எனக்கு இந்த டேங்க்குக்கு இது போதுமானதாக இருக்குது. அண்ட் தென் இந்த ராக் தீம் வந்து நான் இந்த ராக்லாம் வந்து என் வீட்டாண்ட சும்மா நான் இது கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இதில் எனக்கு ஸ்பெண்ட் ஆகலை, காசு அவ்வளோ ஸ்பெண்ட் ஆகலை. அண்ட் தென் நம்ம பார்த்திங்கன்னா இந்த பெஞ்ச் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருந்த பெஞ்ச். இந்த பெஞ்ச் நம்ம வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருந்த பெயிண்ட்டையும் மிக்ஸ் பண்ணி இந்த பெஞ்ச் பெயிண்ட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சிட்டோம். இது வந்து 5x2x2. இந்த பெஞ்சு அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் டேங்க் அளவு நான் ஆர்டர் கொடுத்து செஞ்சது. இந்த பெஞ்ச் பெயிண்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் தர்மாக்கோல் என்கிட்ட ஆல்ரெடி இருந்தது. ஸோ இதெல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி இருந்தனால எனக்கு இது பெரிய பட்ஜெட்டாக தெரியல. ஸோ இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து இதுக்கான டேங்க்கை செஞ்சிட்டோம். அண்ட் தென் நம்ம மேலே வந்து ஒரு எல்இடி லைட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இதுக்கு லைட் அப்கிரேட் கொடுக்கணும். அந்த ஒரு லைட் சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நம்மளோட ஃபிஷ்ஷோட கலரை வந்து பாப்அப் பண்ணுற மாதிரி ஒரு லைட் வரும், அந்த லைட் போடணும். பட் இப்போதைக்கு இது இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். இந்த க்ளோஸ் பண்ணுறதும் நம்ம ஆல்ரெடி இந்த நம்ம வீட்டுக்கு சன்லைட்டுக்கு வரத்துக்கு போடுவாங்கள்ல, அதை நான் பிரேக் பண்ணி கட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் எனக்கு ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணல. அதுக்கும் இந்த லைட் வந்து 150 ருபீஸ் ஆச்சு. ஸோ இப்போ நம்ம மோட்ரு பம்ப், வேவ் மேக்கர், சப்ஸ்டேட், டேங்க்கு, க்ளூ, லைட்டு, டிஐஒய் ஃபில்ட்ரேஷன், இவ்வளோ தான் நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணுது. நீங்கள் ஃபிஷர்ஸ் கேட்கலாம், ஃபிஷர்ஸ்லாம் நீ வாங்கலையா அப்படின்னு சொல்லி. என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் இந்த ஃபிஷர்ஸ் எல்லாம் வாங்கலை. இது வாங்கிறது வந்து நான் வந்து 1 years கிட்ட ஆகிடுச்சு முன்னாடி வாங்கினது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது லெமன் ஆஸ்கார், அது ரெட் சில்லி, இது ஃபயர் ஆஸ்கார், அதுவும் லெமன் ஆஸ்கார். 2 லெமன், ஒரு ரெட் சில்லி, ஒரு ஃபயர் ஆஸ்கார். ஆனால் ஏன்னு தெரியல, இது 4மே இப்போ ஒரே கலரில் இருக்குது. உங்களுக்கு இது ஏன்னு தெரிஞ்சால் ரீசன் சொல்லுங்கள். எனக்கு சத்தியமாக தெரியல ஏன் இது கலர் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லி. நான் இது 1 year கிட்ட வளர்த்துட்ருக்கேன். இதெல்லாம் 3 inchesலேருந்து வளர்க்குறேன் இந்த ஆஸ்காரை. பட் அன்இவன் க்ரோத் இருக்குது. நான் 4மே ஒன்றா வாங்கினது தான். பட் இது 2 மட்டும் பெருசாக வளர்ந்துருக்கு, ஒரு ரெட் சில்லியும் ஒரு லெமனும். இந்த ஃபயர் ஆஸ்காரும் அந்த லெமன் ஆஸ்காரும் க்ரோத் ரேட் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஏன்னு தெரியல. மேபி ஃபீட் பண்ணுறப்போ இதுங்க நிறையா சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லை இதுங்களோட டாமினன்ஸாக இருக்கலாம். பட் அது என்னமோ தெரியல, நான் குட்டிலேருந்து வளர்க்குறனால இதுங்க சண்டை போடலை. இப்போ எனக்கு இதில் டைகர் ஆஸ்கார் விடணும்னு தோணுது. பட் அதை விட்டு இதுங்க சண்டை போடுமோன்னு எனக்கு ஒரு பயமாக வேறு இருக்குது. அதனால் இன்னும் நான் விடலை. அண்ட் இப்போ நான் ஏன் அந்த மோட்டரை மாற்றணுன்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ளீனிங் வந்து அது சரியாக பண்ணலை. அந்த டர்ட்டெல்லாம் அது சரியாக சக் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பாருங்கள், எதுவுமே இல்லை. என்னோடய வேவ் மேக்கரும் அங்கே இருக்க அழுக்கெல்லாம் இங்கே எடுத்துன்னு வந்துடுது. அந்த அவுட்லெட்டில் நம்ம டர்ட்டும் போயிடுறனால எனக்கு இது பெருசாக தெரியல. இதுக்குள்ளே ஒரு ப்ளெக்கோ இருக்குது, அதுவும் நான் ஆல்ரெடி சின்னதுலேருந்து வளர்க்குறது தான். அது ஒரு 6 months இருக்குது என்கிட்ட. அண்ட் நம்ம வரவனா வந்து ஒரு 1 year 4 months இல்லை 3 months என்கிட்ட இருக்குது. இது இப்போது 1.5 feet மேலே வளர்ந்துருச்சு. இன்னும் 2 feet ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் லென்த் வந்தால் 2 feet. இது 5 feet டேங்க்கு. அது இதுவே இவ்வளோ ஸ்பேஸ் 1.5 feet மேலே ஆகிடுச்சு. ஆனால் செம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிடுது யாராவது கிட்டே வந்தாலே. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை எடுக்கிறப்ப இது கீழே விழுந்துருச்சு. நான் என்னோடய 3 feet டேங்க்லேருந்து இந்த டேங்க்குக்கு ஷிஃப்ட் பண்ணுறப்போ இது ஜம்ப் பண்ணி கீழே விழுந்துருச்சு. அதுலேருந்து யாராவது ஃபுட்டு போடுற டைமை தவிர மற்ற டைம்லலாம் கிட்டே வந்தாவே தண்ணியை வெளியே தள்ளுறது. அங்கே பாருங்கள், பின்னாடி தண்ணியை வெளியே தள்ளி வச்சிருக்கு. ஸோ அது இன்னும் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது. பட் பார்த்துக்கலாம், பரவாயில்ல. அண்ட் அவ்வளோதாங்க, நம்ம ஸ்பெண்ட் பண்ண எல்லா ப்ரைஸும் சொல்லிட்டேன். சப்ஸ்டேட், பம்ப்பு, மோட்டர் பம்ப்பு, வேவ் மேக்கர், டேங்க்குக்கு கிளாஸ், க்ளூ, டிஐஐ ஃபில்ட்ரேஷன், இவ்வளோ தான் நம்ம ஸ்பெண்ட் பண்ணது. மிச்சத்தை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கிறது ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே கிராண்ட் டோட்டல் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த டேங்க்கு என்னோடய ட்ரீம் அக்வாரியம் மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க்கை செட் பண்ணுறதுக்கு எனக்கான ப்ரைஸ் வந்து 10,550 ருபீஸ். ஸோ 10,550 ருபீஸில் நான் இந்த மான்ஸ்டர் டேங்க்கை நான் பில்ட் பண்ணி முடிச்சிருக்கேன்.
ஸோ இது சில பேருக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கலாம், சில பேர் இவ்வளோ தான் ஆச்சான்னு கேட்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் என்னோடய ஃபிஷ்ஷஸ்க்கு ஏற்ற மாதிரியும் என்னோடய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு நல்ல பட்ஜெட்டில் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இதில் இன்னும் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணலான் இருக்கேன். ஸோ க்ளவுன் ஃபிஷ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அந்த செவரம் அப்படி இல்லைன்னா டைகர் ஆஸ்கார், இது 3மே ஆட் பண்ணணுன்னு எனக்கு இருக்குது. பட் அதெல்லாம் ஆட் பண்ணலாம். பட் பண்ணிட்டா நான் வந்து இந்த ஃபில்ட்ரேஷனை ஸ்டாப் பண்ணிவிட்டு சம்ப் ஃபில்ட்ரேஷன் கொடுக்கணும். இந்த கீழே வந்து ஒரு பெஞ்ச் வச்சுட்டு அது உள்ள ஒரு சம்ப் வச்சு நானே ஒரு DIY சம்ப் ஃபில்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அது பண்ணலாம். இப்போதைக்கு ஃபிஷ்ஷஸ் விடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு நான் வந்து சம்ப் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணுறதுக்கு போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி DIY ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணுறதுக்கு என்னோடய கிளிப்ஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். நான் இதை வந்து ஒரு சீரீஸாக ஒரு 6 வீடியோவாக போட்டிருக்கேன், ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுன்னு. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கிளாஸ் வாங்கி எப்படி டேங்க்கில் ஓட்டினேன், அண்ட் என்ன ஃபில்ட்ரேஷன் இந்த DIY டாப் ஃபில்ட்ரு எப்படி பண்ணேன், அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நான் இந்த கிராவல்ஸ் எங்கேருந்து வாங்கினேன், இந்த கல்லெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணேன், இந்த பெஞ்ச் எப்படி நான் ரெடி பண்ணேன். ஸோ இது எல்லாமே நான் வந்து ஒரு சீரீஸாக போட்டிருக்கேன். அது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம இந்த மாதிரி DIY ஃபில்ட்ரேஷன்ஸ் அண்ட் DIY டேங்க், இந்த மாதிரி DIY செட்டப் எல்லாம் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த டேங்க் வந்து நான் பண்ண பட்ஜெட் 10,550 rupees கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா அதுவும் கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஹாப்பி ஃபிஷ் கீப்பிங்.